வணக்கம். இப்போது நம்ம குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு வேணும், அதே மாதிரி முதியவர்களுக்கும் நமக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு நினைக்கிறோம் இல்லையா? இதுக்கான தீர்வு தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பதிவில் வந்து சொல்லியிருப்பேன். என்னென்னா, இந்த மாதிரி தவறுகள் வந்துட்டு நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்களை வந்துட்டு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. சரிங்களா? இப்போது இந்த இந்த 2 குழந்தைகளும் அதே மாதிரி பெரியவங்க. சரிங்களா? இவங்க வந்துட்டு துன்பப்படுறதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? அந்த காரணமாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இப்படி செய்யக்கூடாது, இது தவறு, இது செய்தால் இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா தண்டனை கிடைக்கிறது கிடையாது அவங்களுக்கு. தண்டனை அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது, வெளியிலையும் தெரியறது கிடையாது இல்லைங்களா? குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபேமிலி இஷ்யூஸ் வந்துட்டு வெளியே வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு யாரும் சொல்கிறது கிடையாது, ஏன் இல்லைங்களா? அதனால இப்போது இந்த மாதிரி இந்த 2 ஏஜில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸை நம்ம எப்படி நம்ம வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்தும் அந்த மத போதகர்கள் வந்து வரணும் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு நல்ல விஷயம் போய் சேர மாட்டேங்குது, புரியுங்களா? இல்லை காசுனால வந்து ஓடுறாங்க, அலையிறாங்க. ஆனால் அந்த காசை வச்சு அவங்க சந்தோஷமாக வாழ்றது கிடையாது. இப்போ சந்தோஷம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு. இப்போ வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. காசு இருந்தால் அதை வந்துட்டு ஒரு தும்னு செலவு பண்ணி அந்த காசை வந்து ஜாலியாகிற வரைக்கும் வந்து அந்த அதில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தையே அவங்க வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த காலங்களில் நமக்கு வந்துட்டு இதை விட அதிகமான சந்தோஷத்தை இது வந்து கொடுத்துச்சு நமக்கு. நீங்கள் வந்துட்டு யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம். அந்த வாழ்க்கை முறை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு நிலையான உண்மையான வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துச்சு. இப்போ இந்த காசு மூலமாக நமக்கு நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடிய சந்தோஷம் வந்துட்டு தற்காலிகமானது, தற்காலிகமானது. ஓகேங்களா? என்ன அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த சின்ன வயசு பிள்ளைங்க அதே மாதிரி பெரியவங்க இவங்களை வந்து துன்புறுத்தக்கூடிய இந்த மிடில் ஏஜ் பீப்புள்ஸு, சரிங்களா? இவங்களை நம்ம வந்து ஒரு நல்வழிப்படுத்தணும், சரிங்களா? நல்வழிப்படுத்தணும். நாங்கள் படிக்கும்பொழுது கூட அந்த மாரல் சயின்ஸ், வாழ்க்கை கல்வி, அந்த மாதிரி வந்து அந்த ஒரு திட்டம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போது சுத்தமாக வந்துட்டு இல்லை. ஆனால் தெரியவே மாட்டேங்குதுங்க. நல்ல விஷயங்கள் போய் மக்களுக்கு போய் சென்று சேர மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? நம்ம தெரிய வைக்கணும், இதுதான் நம்ம செய்யணும். இதை விட்டுட்டு நம்ம அந்த தவறு செய்தவங்களை நம்ம வந்து குறை சொல்றதுல அர்த்தமே கிடையாது, சரிங்களா? நமக்கு பாதிப்பு வந்து உண்டாமல் நம்ம வந்து தடுக்கணும், சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யார் அவங்க வந்து 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 புத்திசாலிகள் இல்லைங்களா? நம்ம இதுதான் செய்யணும். நன்றி.